Hi buddies, hope you're doing fine. In the video, PGTRB syllabus Unit 1 Poetry Prologue to the Canterbury Tales character analysis. So, if you are ready, let's get started. First one, the five guildsmen. Five guildsmen are artisans. So, இவங்க வந்து நியூவாக ரிச்சான பீப்புள். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிட்டிலேயே உள்ள மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. என்ன தான் வந்து இவங்க வந்து ரிச்சானாலும் இவங்க வந்து நியூலி ரிச் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபைவ் கில்ட்ஸ்மேன் வந்து யார் அப்படின்னா ஹேபர்டாஷர், கார்பெண்டர், வீவர், டையர் அண்ட் ஆல்சோ டாப்ஸ்ட்ரி மேக்கர். ஸோ இந்த 5 பேரை தான் வந்து ஃபைவ் கில்ட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்மாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ லிவரி அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன், யூனிஃபார்மாக ஈஸியாக வந்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கில்ட்ஸ்மேன் அப்படின்றதுல கில்ட் அப்படின்றதோடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கர்ஸ் யூனியன் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிளப்பில் உள்ளவங்க. ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களை வந்து கில்டுன்றாங்க. ஸோ ஒரு ஒர்க்கர் யூனியன் சேர்ந்து தான் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய இந்த ஒர்க்கர்ஸ் யூனியன் சொல்லப்படுற இந்த கில்டுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆனதான், நியூவாக ட்ரிம் ஆனது, நியூவாக தான் வந்து இப்போ இதை வந்து நீட்டாக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்டேயுமே வந்து ஸ்வாட் எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஸ்வாடுக்குமே வந்து ஷீட் போட்டிருப்பாங்க, கவர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து சில்வரால் தான் வந்து டிப் பண்ணியிருக்கோம், பிராஸால் வந்து பண்ணியிருக்காது. அண்ட் இதே மாதிரி தான் வந்து இவங்க போடுற பெல்ட்டாக இருக்கட்டும், பர்ஸாக இருக்கட்டும், ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து மேட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அண்ட் இவங்களோட ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து மேடம் அப்படின்றதுக்காக எல்லோரும் வந்து கூப்பிடணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து இவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஹை பொசிஷனுக்கு கில்ட்ஸ்மேனாக வந்து இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தென் இந்த கில்ட்ஸ்மேன் வந்து குக்கால் தான் வந்து அக்கம்பனி ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து த ஃபைவ் கில்ட்ஸ்மேன் பற்றி உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட், த ஒய்ஃப் ஆஃப் பாத். இந்த ஒய்ஃப் ஆஃப் பாத்தோடைய அப்பியரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டூத் எல்லாமே வந்து ரொம்ப கேப் இருக்கும், அதனால் இவங்களை வந்து கேப் டூத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு காது வந்து கேட்காது. ஸோ இவங்க வந்து டெஃப் இன் 1 இயர் அப்படின்றாங்க. இவங்க வியர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, அந்த கிளாத்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கும். ஒரு வைடான ஹேட் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஷார்ப் ஸ்பர் வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ளீட் ஆகி அவங்களுடைய லெக்ஸ் வரைக்குமே வந்து இருக்கும். தென் ஸ்கார்லெட் ஸ்டாக்கிங்ஸ் வந்து இருக்கும். அண்டு இவங்களுடைய கர்ச்சிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக்கால் வந்து மேட் பண்ணது. அண்டு இவங்க யூஸ் பண்ணுற இந்த வெயில் கூட வந்து ஒரு 10 பவுண்ட்ஸ் வெயிட் உள்ள ஒரு வெயிலாக தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. தென் வீவிங்லேயும் எம்ப்ராய்ட்ரிலேயுமே வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் தான் வந்து த ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படின்றது சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆனரபிளான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. தென் இவங்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ப்ரெட்டன்ஷியஸான ஒரு கேரக்டர் அப்படின்றாங்க. நிறைய இடத்துக்குமே வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒய்ஃப் ஆஃப் பாத் பற்றி உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட், த டாக்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இவங்களை பற்றி வந்து சொன்னோம் அப்படின்னா இவங்களுடைய ப்ரொஃபஷனில் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக குட்டாக வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு லேர்னட் மேன், நல்லா படித்தவங்க. இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ எந்தெந்த டிசீஸ் வந்து எப்படி வருது, ஸோ அது வந்து எங்கேருந்து வருது, அண்ட் அது வந்து இமிடியேட்டாக வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த மாதிரியான மெடிசன் வந்து கொடுத்து நம்ம வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து இவருடைய பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தியரி ஆஃப் ஹியூமரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ இவர் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் அவர் பார்ப்பாங்க. ஸோ எந்த நல்ல நேரம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறது. அண்ட் கொடுக்குற மெடிசன் எல்லாமே, அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து தியரி ஆஃப் ஹியூமரை வந்து இவர் வந்து யூஸ் பண்ணுறாருன்றாங்க. ரேராக தான் வந்து இவர் வந்து பைபிள் வந்து ரீட் பண்ணுவார். இவருக்கு வந்து கோல்டுனால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கோல்டு லவ்வர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம்.
இவர் வந்து அப்போத்திக்கரி கூட வந்து டீல் பண்ணுவார். ஸோ அப்போத்திக்கரி அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து சோல்வ் பண்ணுறவங்க, ட்ரக்ஸ் எல்லாமே சோல்வ் பண்ணுறவங்க. ஸோ அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே வந்து சோல்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூடலாம் வந்து இவர் வந்து டீல் வச்சுக்கிறாரு. ஏன்னா எந்தெந்த டிசீஸ்க்கு வந்து எந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அண்ட் அவங்க பேஷண்ட் வந்து பெனிஃபிட் எப்படி வந்து அடைவாங்க, சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர் அந்த அப்போத்திக்கரி கிட்ட இருந்தால் வந்து கற்றுக்கிறாரு அப்படின்றாங்க. இவர் ஒரு டாக்டர் அப்படின்றதுனால சிம்பிளாக தான் வந்து சாப்பிடுவார், ஒரு மாட்ரேட் டயட் வந்து ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி இவருக்கு வந்து பைபிள் பற்றி லிட்டில் பிட் ஆன ஒரு நாலேஜ் தான் வந்திருக்கு, அதிக அளவுலலாம் வந்து நாலேஜ் கிடையாது. அதே மாதிரி இவருக்கு வந்து கோல்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இவர் வந்து எந்த மாதிரி வந்து சொல்கிறாரு அப்படின்னா, கோல்டு வந்து எதுக்கு இவருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்குமே ஒரு ரீசன் வந்து வச்சுருக்காரு. ஸோ கோல்டன் ஃபிசிக் இஸ் அ கார்டியல். ஸோ ஒரு சீரியஸான ஒரு இல்னஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து கோல்டால் வந்து முடியும், அது வந்து ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கோல்டு வந்து நம்ம ஹார்ட்டுக்குமே வந்து ரொம்பவே வந்து நிறைய பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் கோல்டு வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டாக்டர் ஆஃப் ஃபிசிக் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் த ரீவ். ஸோ இந்த ரீவ் வந்து ரொம்ப ஸ்லெண்டராக வந்திருக்காரு, ரொம்ப மெல்லிசாக. இவரோட உடம்பு வந்து ரொம்பவே குட்டியாக தான் வந்திருக்கும். அண்ட் இந்த மேன் வந்து ஒரு இரிட்டபிளான ஒரு மேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு க்ளோரிக்காக வந்து இருப்பாருன்றாங்க. அண்ட் இவருடைய நேம் வந்து என்னென்னா ஆஸ்வல்ட். இவர் வந்து நார்ஃபோக்லேருந்து வந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து எங்கே வாழ்கிறாரு அப்படின்னா பால்ட்வெல் அப்படின்ற அந்த ஒரு பிளேஸ் பக்கத்தில், அந்த ஒரு டவுன் பக்கத்தில் தான் வந்து வாழ்கிறாரு. ஸோ இவருடைய ஹெட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லி ஷேவனாக வந்து இருக்கும், மொட்டை அடித்த மாதிரி வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி வந்து, ப்ரீஸ்ட் எப்படி வந்து ஷேவன் பண்ணியிருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குன்றாங்க. அண்ட் இவருடைய லெக்ஸ் எல்லாமே ரொம்ப லீனாக வந்து இருக்கும், ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த லெக்ஸ் வந்து ரொம்பவே லாங்காக இருக்குன்றாங்க. அண்ட் 20 இயர்ஸாக வந்து இவர் எஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இவருடைய மாஸ்டருடைய ஷீப்பாக இருக்கட்டும், கேட்டில், டெய்ரி, ஸ்வைனு. ஸோ ஸ்வைன் அப்படின்னா பிக்கு, தென் ஹார்ஸு, ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி, இது எல்லாத்தையுமே வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து அந்த எஸ்டேட், அந்த ஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து இன்சார்ஜுன்றாங்க. அதே மாதிரி கிரானரியாக இருக்கட்டும், பின்னாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே கீப் பண்ணுறதுல வந்து ரொம்பவே குட்டாக வந்து இருக்கிறாரு. அண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ இவர் வந்து ஒரு ஃபோர் டெல்லர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவருக்கு வந்து தெரியும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் த ஷிப்மேன். ஸோ இவர் வந்து த செயிலர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து வெஸ்ட் கண்ட்ரியில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் இவர் வந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாட்மவுத்லேருந்து வந்திருக்காரு. ஒரு கவுன் வந்து வேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கவுன்மே வந்து இவர் வியர் பண்ணுற அந்த ஒரு கவுன்மே வந்து ரொம்ப ரஃப்பாக தான் வந்து இருக்கும், ரொம்ப கோஸ் கவுனாக தான் வந்துருக்கும். அதே மாதிரி ஒரு டேகரை வந்து ஹங் பண்ணியிருப்பார் கார்ட் கூட, அது வந்து அவருடைய நெக்கை சுற்றி வந்துருக்கும். இவருடைய காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ப்ரௌன் கலர். ஸோ காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா இவருடைய நேச்சுரல் கலர். ஸோ அது வந்து இவருடைய நேச்சுரல் கலரே வந்து ப்ரௌன் கலர் தான். அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப போல்டாக இருப்பார், ரொம்ப ப்ரூடெண்ட்டாக இருப்பார், ரொம்பவே காஷியஸாக வந்து இருப்பார். அண்ட் இவருடைய பியர்டுமே வந்து நிறைய டெம்பஸ்டால் வந்து ஷேக்கன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு செயிலர், ஸோ ஷிப்மேன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மர்ச்சன்ட் எல்லாருமே வந்து தூங்கினதுக்கப்புறமா ஒயினை வந்து திருடிடுவார். அதே மாதிரி இவருடைய பிரிசனர்ஸ் வந்து சீக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு செயிலர் அப்படின்றதுனால வந்து அதிக அளவில் வந்து இவர் வந்து ட்ராவல் பண்ணுவார். நல்ல குட் ட்ரெஸ் தான் வந்து இவர் வந்து வியர் பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு மாஸ்டர் ஆஃப் ட்ரேடிங் ஷிப் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் த மில்லர். ஸோ இவர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார், ஸ்டவுட் ஃபெல்லோவாக இருப்பார், ரொம்ப குண்டாக வந்து இருப்பார். இவரால் வந்து ரெசல் பண்ண முடியும், ஈவன் ரேம் கூட வந்து ரெசல் பண்ண முடியும். அதே மாதிரி இவர்கிட்ட வந்து ஒரு ப்ராடான ரெட் பியர்டு வந்து இருக்குது.
இவருடைய நாஸ்ட்ரில்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து இருக்கும். இவருடைய மவுத் வந்து ஃபர்னேஸ் மாதிரி ரொம்ப பிக்காக வந்து இருக்கும். தென் இவருடைய டிப் ஆஃப் இஸ் திக் நோஸ் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேட் இருக்கும், ஒரு மரு வந்து இருக்கும். அவருடைய திக் நோஸோடைய டிப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு மரு வந்து இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெட் ஹேர் வந்து அதுலேயே வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இவர் வந்து சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, இந்த டேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டீசென்ட்டான ஒரு டேல்ஸாக தான் வந்து இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு டேல்ஸ் சொல்கிறதா வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றாங்க. அண்டு கார்னை கிரைண்ட் பண்ணுறதுல வந்து இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய தம்பை வச்சே வந்து புஷ் பண்ணி அவர் வந்து ஸ்டோல் பண்ணிடுவார், திருடிடுவார். அண்ட் இவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே மேசிவான ஒரு அளவில் தான் வந்து இருக்கும். இவருடைய ஷோல்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து இருக்கும். இவரோட ஃபேஸ் வந்து ஒரு ஃபேட்டான ஒரு ஃபேஸாக வந்து இருக்கும். அதில் வந்து ரெட் புஷ்ஷி பியர்ட் இருக்கும். ஸோ பியர்டு வந்து நல்ல புஷ்ஷியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அவருடைய நோஸில் வந்து ஒரு நோஸுடைய டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரு வந்து இருக்கும். இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து ரொம்பவே ஷேம்லெஸ்ஸான ஒரு பர்சன், குவாரல்சம் பர்சன் அண்ட் ஆல்சோ டாக்கட்டிவ் அண்ட் லெக்சரஸ் பர்சன் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் ப்ளோமன். இந்த ப்ளோமன் வந்து யார் அப்படின்னா பாசனுடைய பிரதர். ஸோ இவர் வந்து எப்போவுமே வந்து சிம்பிளான ஒரு ஷர்ட் தான் வந்து வியர் பண்ணியிருப்பார். இவருடைய அந்த லேபர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து இவர் வந்து வாங்கிப்பார். ஸோ கையால் செய்கிற அந்த வேலைக்கெலாம் வந்து இவர் வந்து ஒரு லோலி லேபரர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இவருடைய ஒர்க்கில் வந்து ரொம்பவே சின்சியராகவும் ஹம்பிள் அண்ட் குட்டாக வந்து இருப்பார். இவருடைய தாட் எப்போவுமே வந்து காடை பற்றி வந்து இருக்கும், அதே மாதிரி நீடட் பீப்புள் பற்றி தான் வந்து இருக்கும். ஸோ எந்த பீப்புளுக்கெலாம் வந்து என்னென்ன நீட் வந்து இருக்கும் அதை பற்றியே தான் வந்து இவர் வந்து திங்க் பண்ணுவார். அண்ட் இவர் ஒர்க் பண்ணுறதுல கிடைக்கிற அந்த ஒரு அமௌண்ட்லேயுமே வந்து ஒரு குட் போர்ஷனை வந்து, ஸோ இவரோட இன்கம்லேருந்து கிடைக்கிற அந்த ஒரு குட் போர்ஷனையுமே வந்து இவர் வந்து சர்ச்சில் வந்து டேக்ஸ் கொடுக்கறதுக்காக, டித்து வந்து கொடுக்கறதுக்காக வந்து இவர் வந்து டொனேட் பண்ணிடுவார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் யோமன். ஸோ இவர் வந்து ஒரு கோட் வந்து வியர் பண்ணியிருப்பார். அந்த கோட் கூடயே வந்து ஒரு க்ரீன் ஹூட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி இவர் வந்து பவ் அண்ட் ஆரோ வந்து கேரி பண்ணியிருப்பார். ஸோ அது கூட வந்து எதெல்லாம் ஃபிட் ஆகிருக்கும் அப்படின்னா பீகாக் ஃபெதர்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஸ்வாட் வந்து வச்சுருப்பார், ஒரு ஷீல்டு வச்சுருப்பார், அதே மாதிரி ஒரு ஈட்டி மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு டேகர் ஒன்று வச்சுருப்பாருன்றாங்க. அதே மாதிரி கார்பென்ட்ரி பற்றி எல்லா டெக்னிக்ஸுமே வந்து இவருக்கு வந்து தெரியும். இவர் வந்து சில்வரில் நல்லா ஷைன் ஆகிற செயின்ட் கிறிஸ்டஃபர் அப்படின்றவருடைய அந்த பிக்சரை வந்து வியர் பண்ணியிருப்பார். அண்ட் எப்போவுமே வந்து ஹார்ன் வந்து கேரி பண்ணுவார். அண்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரீன் பேல்ரிக் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஐ மீன் ஒரு பெல்ட் வந்து இருக்கும். இவரை வந்து வுட்ஸ்மேன் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் இவரை ராபின்ஹுட் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இவருடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சன் பர்ன் ஃபேஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கின் டேமேஜ் உள்ள ஒரு ஃபேஸ் மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ஒரு க்ளோஸ் க்ராப்டு ஹெட்டு மாதிரி தான் வந்து இவருடைய ஹெட்டு வந்து இருக்கும். ஸோ இவருடைய ஹெட்டு வந்து ஒரு க்ளோஸ் க்ராப்டாக வந்து இருக்கும். எப்போவுமே வந்து பவுஸ் அதே மாதிரி பீகாக்கோடைய ஃபெதர் அதுதான் வந்து ஆரோ வந்து வச்சுருப்பார். ஸ்வாடு, ஷீல்டு, டேகர் இது எல்லாமே வந்து கேரி பண்ணுவார். நெக்ஸ்ட் கேரக்டர் த குக். குக் வந்து கில்ஸ்மனுக்காக தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கில்ஸ்மனுக்காக தான் வந்து சிக்கன் பாயில் பண்ணுறதா இருக்கட்டும், மேரோ போன்ஸ் எல்லாமே, சிக்கனுடைய மேரோ போன்ஸ், அதே மாதிரி நல்ல ஒரு அதில் வந்து ஃப்ளேவரான பவுடர் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவர் வந்து நல்லாவே வந்து ஒரு ட்ரெயினான ஒரு பர்சன் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நல்ல ஒரு வெல்வர்ஸ்டான ஒரு குக் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். லண்டன் ஏல், ஸோ லண்டன் பீர்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாமே இவரால் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இவர் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுவார், ஸ்டீம் பண்ணுவார், பாயில் பண்ணுவார், ஃப்ரை பண்ணுவார், தென் ஸ்டூ மேக் பண்ணுவார், பை இதெல்லாமே வந்து பேக் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஆனால் நரேட்டர் வந்து இந்த குக்கை பார்த்து ஒரு விஷயத்தில் வந்து பிட்டி ஆகுறாரு, இவர் மேலே வந்து பரிதாபப்படுறாரு. என்ன அப்படின்னா இவருடைய ஃப்ரண்ட் ஆஃப் த லெக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரன்னிங் சோர் வந்து இருக்குது, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அவருடைய காலில் வந்து இருக்குது.
ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா அவருடைய லெக்கில் வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு டேமேஜ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ரொம்பவே சோர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து அவருடைய லெக்கில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதனால நரேட்டர் வந்து குக்கை பார்த்து வந்து ரொம்பவே பிட்டியாகிறாரு. அண்ட் குக் வந்து எதில் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மின்ஸ்டு சிக்கனும் அதில் வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவே மாஸ்டர் பீஸான ஒரு பர்சன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் த மேன்சிபிள். ஸோ இவர் வந்து லா காலேஜில் தான் வந்து படித்தார், லாயர் ஆகணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இவர் வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து நல்லா மூவ் ஆன் பண்ணுவார். ஸோ எல்லார்கிட்டேயும் வந்து இவரே போயிட்டு நல்லா சூப்பராக வந்து பேசுவார். ஒன்று அவங்கக்கிட்டேருந்து கேஷ் வந்து வாங்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது கிரெடிட் வந்து வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு நைஸ் பர்சன் மாதிரி வந்து இவர் வந்து பிஹேவ் பண்ணுவார். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 30 மாஸ்டர்ஸ் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அந்த 30 மாஸ்டர்ஸ்லேயுமே வந்து எக்ஸ்பர்ட் அண்ட் ஆல்சோ லாயரில் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக வந்து இருக்கார். ஒரு ஸ்கில்லான ஒரு லாயர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இவருடைய மாஸ்டர்ஸுமே வந்து இவருடைய லீகல் கேஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இவருக்கு அகெயின்ஸ்டாக ஏதாட்டும் ஒரு விஷயம் வந்து வருது அப்படின்னா ஸோ இந்த மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறதுனால ஸோ அதுலேயுமே அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால இவருடைய லீகல் கேஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் என்ன தான் இவ்வளோ விஷயம் வந்து இவர் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த மேன்சிபிள் வந்து எல்லாரையுமே வந்து ஃபூல் பண்ணுவார் ஒரு சில விஷயங்களில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக எல்லாரையுமே வந்து இவர் வந்து எல்லாரையும் முட்டாளாக்கிடுவார் அப்படின்றாங்க. ஃபைனலாக த ஹோஸ்ட். த ஹோஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து எல்லா பில்கிரிம்ஸ்க்குமே வந்து ஒரு கைடாக வந்து ஆக்ட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பிளேக்கு டைரக்டர் வந்து எப்படி வந்து ரோல் மாடலாக ஸோ அவர் வந்து எப்படி வந்து கைட் பண்ணுவாரோ ஸோ அந்த மாதிரி பில்கிரிம்ஸ்க்கு வந்து இந்த ஹோஸ்ட் தான் வந்து கைட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த டேல்ஸ்க்குமே வந்து இவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் வந்து இருக்கிறாரு. இவரை வந்து நம்ம ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பர்சன் அப்படின்ட்டே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப போல்டாக இருப்பார், நல்ல ஒரு வைஸாக வந்து இருப்பார், வெல் இன்ஸ்ட்ரக்டட் பர்சன் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அந்த பில்கிரிம்ஸ்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேல் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்திருப்பார். அண்ட் எந்த மாதிரி அப்படின்னா அந்த டேல்ஸை லிசன் பண்ணுறதுல வந்து ரொம்பவே இன்வால்மெண்ட்டோடு வந்து லிசன் பண்ணுவார். ஸோ அதனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு நுணுக்கத்தையுமே வந்து இவர் வந்து சீரியஸாக வந்து எடுத்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஆவார் அப்படின்றாங்க. அண்ட் இவருடைய நேம் வந்து ஹாரி பெய்லி. இவர் தான் வந்து இன் கீப்பருமே, அந்த டபாடின் அப்படின்ற அந்த ஒரு இன்னுடைய கீப்பருமே வந்து இந்த ஹாரி பெய்லி தான். ஸோ இவரை வந்து நம்ம ஹோஸ்ட் அப்படின்ட்டே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் கேரக்டர்ஸை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். Thank you so much for watching this video till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada bye bye.